காதல் என்பது ஒரு பருவ பயிர் அல்ல, ஜென்ம ஜென்மமாய் தொடரும் ஒரு பந்தம். அதற்கு உதாரணம் எங்கள் கதை. அந்த மார்ச் 24 என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். என் மனசை ஏதோ கசக்கிற மாதிரி இருந்துச்சு. மூளை கூட கொஞ்சம் மந்தமாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒன்று இழக்க போகிறேன், இல்லை ஏதோ ஒன்று தொடர போகிறேன்னு தோணுச்சு. ஏதோ ஒரு குழப்பம். ஆனால் அது நல்லா இருந்துச்சு. அப்படியே நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. இரவு சாப்பாடு கூட சரியாக சாப்பிட முடியல. அது ஜீரணமாகிறதுக்கு முன்னமே டிவி முன்னாடி உட்கார்ந்த இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு நிகழ்ச்சி பெயர் முன்ஜென்மம் பேசிய மருத்துவர் வேதமாலிகா. இந்த நிகழ்ச்சியின் நாயகன் மரணக்கான அடைமொழிக்காரன். உடல்ல ஊனம் இருந்தாலும் உள்ளத்துல இல்லாதவ. அவ பேரு விஜி. பெற்றோர் பேரு தெரியல, அவனுக்கு அவனா வச்சுக்கிட்ட பேரு தான் விஜி. இவனை நான் இப்பதான் பார்க்குறேன். ஆனா என் கனவுலையும் நினைவுலையும் அடிக்கொரு முறை வந்துட்டு இருந்த முகம்தான் விஜி. அவன் பேசினப்ப ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சுக்குள்ள ஆணியா பதிஞ்சிச்சு. நிகழ்ச்சியோட முடிவில் அவன் என் மனசுல முழுசாவே வந்துட்டான். அவன் கையில வச்சிருந்த தப்பட்டையில எழுதியிருந்த ஃபோன் நம்பரை மனப்பாடமும் பண்ணிட்டேன். ஆனால் அவங்கிட்ட பேச தயக்கம். மண்டை ஓடு சைனும், கருப்பு சட்டையும், கலர் விழுந்த முடியும், குறுந்தாடியும், வடச்சென்னையோட ரவுடி முகம். ஆனாலும் அவனை பற்றின உள்ளுணர்வு அவனை தப்பாக பார்க்க தோணலை. மற்றவங்க இந்த நிகழ்ச்சியை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு இது கருணையாக இல்லை, காதலானே தெரியல. அவன் மனசை இன்னும் ஆழமாக பார்க்க சொல்லி எனக்குள்ள ஒரு தவிப்பு. 2 நாள் கழிச்சு நல்ல டைமாக பார்த்து அவனுக்கு கால் பண்ணேன். வணக்கம் அண்ணா, உங்கள் நிகழ்ச்சியை டிவியில் பார்த்தேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டான். ஊரும் பேரும் முக்கியம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அண்ணான்னு சொல்லலாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். எனக்கோ பயம். கோவத்தோட ஃபோனை கட் பண்ணிட்டானேன்னு சரியா 3வது நாள் எனக்கு அவனே கால் பண்ணான். இந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னால் அவனோட குரல் என்னமோ பண்ணுச்சு. நான் அவனுக்கு வேற மொழியில் பதில் சொன்னேன். எனக்கு நிறைய மொழி தெரியும்னு அவனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நான் வேற மொழி சேனலை பார்க்குறது இல்லைன்னு வேற மொழியிலேயே பதிலும் சொன்னேன். நிறைய கால்ஸ் வர அவனுக்கு என்னோட குரல் ஏதோ பண்ணுதுன்னு சொன்னான். மறுபடியும் என்னை பற்றி கேட்டான். நான் அண்ணா சொல்கிறத நிறுத்திட்டு பேர் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் பேசிகிட்டே இருந்தோம். மரண கானா மட்டும் இல்லை, இவன் குறும்புக்காரன் அப்படின்னு சீக்கிரமாகவே புரிஞ்சிட்டேன். என்னை வேற மாதிரி பார்க்குறான்னு தெரிஞ்சப்புறம் நானும் என்னை பற்றி புரிய வச்சேன். அந்த விஷயத்த வாழ்க்கையோட முக்கிய பகுதியாக நினச்சிருப்பான் போல. ஆனால் என்னோட அன்பான பேச்சால் மாறவும் செஞ்சான். அப்பப்போ வேதாளம் முருங்கை மரம் ஏறதான் செய்யும். அப்பெல்லாம் என்னை காதலியாகவும் நினச்சி பேசுவான். ஆனால் அவனுக்கு என் உணர்வை புரிய வைக்க முடியல. ஒரு நாள் நேரடியாகவே கேட்கவும் செஞ்சான். நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். என்னை ஏன் இப்படி நினச்சான்னு தோணுச்சு. ஆனால் இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. சோஷியல் மீடியாவில் தேடினேன். அவன்கிட்ட பேசாத இந்த 10 நாள் கனமானதாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவன் கால் பண்ண மாட்டானான்னு ஏங்கவும் செஞ்சேன். இன்னொரு பக்கம் அவன் மேலே ஒரு கோபமும் இருந்தது. அந்த கோபத்தோட அவனோட புத்தகங்கள் கிட்ட பேச முடிவு பண்ணேன். கண்ணீர் தான் மிச்சம். இவன் இவ்வளோ கண்ணீரோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு ஒரு கருணை. அப்புறம் அவனை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். அவன் விரும்பிய பெண்களோட சதை அவன் காயத்துக்கு மருந்து தானே தவிர விருந்து இல்லை. ஒரு நல்ல கணவரோட நல்ல வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நம்ம கலாச்சார சீர்கேட்டுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிடக்கூடாதுன்னு என் மனசு சொல்லுச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் இவன் நமக்கு சொந்தமானவன் அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லுது. நான் நினச்ச மாதிரியே ஒரு நாள் கால் பண்ணான். இவ என்னை முகத்தை பார்த்ததில்ல, நான் கருப்பாக செவப்பான்னு கூட அவனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன அடையாளமோ அதை அப்படியே சொன்னான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மச்சத்தை கூட விட்டு வைக்கல. கணவன் மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் எப்படி இவனுக்கு தெரியும்னு யோசித்தேன். சுடுகாட்டில் அவன் தவம் செய்வதை பற்றி படிச்சிருக்கேன். ஒருவேளை அதனால் இதெல்லாம் தெரியுதான்னு நினச்சேன். அவன்கிட்ட இதை பற்றி நேரடியாகவே கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன பதில், உன் முகம் என் மனதுக்குள் உலவும் உணர்வு. நான் சுகமாக இருக்கப்பெல்லாம்
தன் சுண்டு விரல்களால் என் கண்ணீரை துடைக்கும் முகம்தான் நீன்னு சொன்னான். அவன் சொல்லும்போது அதில் இருக்கிற ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னோட வயசு என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். அதுக்கு அவன் நான் பிறந்த தேதிக்கு 100 நாள் முன்னதான தேதியை சொன்னான். அவனை விட 100 நாள் தாமதமாக பிறந்தவன் நான். என்ன செய்ய முடியும்? அவனை யாரோன்னு விடவும் முடியல, பக்கத்தில் வச்சு அழகு பார்க்கவும் முடியல. அதற்காக நான் செத்து மீண்டும் பறக்கவா முடியும்? ஆனால் ஒன்று முடியும், இருக்க உடம்பையும் மனசையும் 2 ஆக்கலான்னு முடிவு பண்ணேன். அவனை நேசிக்கிற ஒரு மனசு தான் இனியவள். அந்த பேர் கூட அவன் தான் வச்சான். இந்த இனியவள் இவனுக்கு அவனுக்கு மட்டுமே சொந்தமானவள். எனவே அவனோட சிந்தனையோட வாழ தொடங்கினேன். இப்படிப்பட்ட ஒருவனை தாமதமாக சந்தித்தது தலையெழுத்து. இனியவளாக இவனுடன் வாழ்வதா இல்லை நிஜ வாழ்க்கைக்கு திரும்ப செல்வதா குழப்பம்தான். ஆனாலும் இனியவளாக இவனது சிந்தனைக்குள் வாழ ஆரம்பித்தேன். மனதளவில் அது பெரிய சுகம்தான். இந்த கருப்பு சட்டை காரணம் காலம் முழுவதும் இந்த இனியவளின் குரலோடு காதலனாக வாழ விரும்பினான். ஆனால் சமூக பார்வைக்கு இது தவறான விஷயம். கருப்பு சட்டை போடாத மரண காணான் நான், மண்டையோடு செயின் போடாத மங்கை நான். இனியவளாக இவன் குரலுக்குள் வாழும் இனிமை நான். ஆனால் பிரிவு உடல் அளவில் இருக்கும், மனசளவில் கூட இருக்கும். எங்கோ இருந்து இவன் என்ன ஆட்சி செஞ்சா, ஆனால் நான் இவனை அனுபவித்து ரசித்தேன். எனக்கு இவனுக்கு போட்டி இல்லை, சண்டையும் சமாதானமும் இருந்துட்டு தான் இருந்தது. இது ஒரு மாய உலகம். இதில் 2 பேரும் ஏமாத்திக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இவனையோ இல்லை இவன் என்னையோ ஏமாத்தினாதான் தவறும் தப்பும் ஆகும். இதை சகித்து கொண்டு வாழாத வாழ்க்கையும் இவனை ரசித்து கொண்டு வாழும் வாழ்க்கையும் எனக்கு பிடிச்சது. நான் ரசித்தேன் இவனை. உங்களில் பல பேருக்கு பிடிக்காத அளவுக்கு அழகு எனக்கு பிடிச்சது. இவன் செம்மை நிறம் கலந்த முடியும் எனக்கு பிடிச்சது. இவன் கண்ணில் என்னை ஈர்க்கிற காந்தத்தை ரசித்தேன். இவனோட சுவாசமாக இருக்க விரும்பினேன். இவன் பேசுகிற அருவியாக இருக்கணும்னு நினச்சேன். இவன் நாளும் அருந்துற நீரா இவன் தொண்டைக்குள்ளே இறங்க ஆசைப்பட்டேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இவனை பற்றி படித்தபடி எத்தனையோ பெண்களின் கலாப காதலனாக இருந்தவன் சில சமயம் என்னிடம் பாடம் கற்றுக்கொள்ளும் பிள்ளை உள்ளம் கண்டு நான் தாயாக மகிழ்ந்தேன். இவன் என்ன டேய் அம்மு அம்முக்குட்டி என்னடாமா அப்படின்னு சொல்லும்போது என் அப்பாவை மலைத்து பார்த்தேன். எனக்கு இவன் சில சரித்திர கதையை சொல்லும்போது அந்த சரித்திர காதலியாகவே நான் மாறினேன். அந்த சுகம் எப்போதும் கிடைக்கணும்னு ஏங்கினேன். சில சமூக அவலங்களை என்கிட்ட சொல்லும்போது இவன் வீரம் என்னை வீர பெண்ணாக மாத்துச்சு. சில அறிவியல் விஷயங்களை சொல்லும்போது என் ஆசானா நான் மாணவியா அறிவு பாடம் கற்றுக்கிட்டேன். இவனோட காதல் மொழி கேட்டப்ப கண்ணங்கள் சிவந்து கண்கள் சுருங்கி எனக்குள்ள வேதியியல் மாற்றம் நிகழ்ந்த பொழுது ஒரு கணம் என்னையே மறந்தேன். இப்படி இவனோட தாயா, மகளா, சரித்திர காதலியா, புரட்சி பெண்ணா, மாணவியா, என்னால் ஜென்மாந்திர காதலியா பல கதாபாத்திரங்களினை எடுத்தேன். ஒவ்வொருத்தரோட முன் ஜென்மமும் பல கதைகளை சொல்லலாம். எனக்குள் இருந்த இந்த ஒரு முன்ஜென்ம கதையே இப்படியே என்ன பல காலம் வச்சிருக்க கூடாதான்னு ஏங்க வைக்குது. ஆணும் பெண்ணும் சேரும் சேர்க்கையில் பிறக்கிற குழந்தை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன் முன் ஜென்ம கருமுட்டைய அடையாளம் தெரிஞ்சிருக்கும். வாயில் இருக்கிற எச்சில் சுவையிலிருந்து இரத்தத்தின் வாட வரைக்கும் எல்லா தாயும் தன் உணர்வால கண்டுபிடிக்க முடியும். எங்களுக்குள்ள இருக்கிற சில கனவுகளும் பல நேரங்களில் ஒத்துப்போகும். நான் எப்போவாவது அவனிடம் கேட்பேன், முன்ஜென்மங்களில் நீ உயிர் விட்ட இடம் ஞாபகம் இருக்குதான்னு. அதுக்கு மைதானத்தில் ரத்தம் தோய்ந்து இறந்து போனதா அவன் சொன்னான். ஆமாம், அப்படி ஒருவேளை என் மார்போடு சாய்ந்து அழுததை என்னாலும் உணர முடிஞ்சது. இது காலத்தையும் பல ஜென்மங்களையும் கடந்த காதல். என்னை விட்டு அவனோ